Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது General English 4th semesterல grammar part. Types of sentences பார்க்க போறோம். Simple, compound and complex. இதோட first part தான் இன்னைக்கு எபிசோட்ல பார்க்க போறோம். அதுவும் simple sentence எப்படி இருக்கும், compound sentences எப்படி frame பண்றது, complex எப்படி frame பண்றது மட்டும் தான் இந்த கிளாஸ்ல தெரிஞ்சுக்க போறோம். Next episodeல how to change from one sentence to another sentence அதெல்லாம் next classல நம்ம பார்க்கலாம். Rules and regulations next classல பார்க்கலாம். இப்போ பேசிக்கா what is a simple sentence, what is a compound sentence and what is a complex sentence பார்க்கலாம் இந்த எபிசோட்ல. Before we get into the class, a kind request, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் நோ வாட் இஸ் அ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியம்னு சொல்லுவோம் தமிழ். அப்படின்னா என்ன? A sentence is a group of words that expresses a complete thought. ஒரு வாக்கியம் எப்படி இருக்குன்னா ஒரு முழுமையான ஒரு அர்த்தத்தை கொடுக்கிற ஒண்ணுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு வாக்கியம் சொல்றோம். அப்ப a sentence is a group of words, நிறைய வார்த்தைகள் சேர்ந்து ஒரு முழுமை பெற்ற ஒரு வாக்கியத்தை we call it as a sentence. It usually contains a subject and a predicate. அப்போ ஒரு சென்டென்ஸ்ல என்னென்னலாம் இருக்கும்? ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்ததா ஒரு predicate இருக்கும். ஓகே, பொதுவா சப்ஜெக்ட் நவுனா இருக்கும், ப்ரெடிகேட்டுங்கிறத வேர்பை தான் நம்ம ப்ரெடிகேட்னு சொல்றோம். ஓகே, ஸோ சப்ஜெக்ட். எ சப்ஜெக்ட் இஸ் ஹூ ஆர் வாட் இஸ் டூயிங் த ஆக்ஷன். சப்ஜெக்ட்னு என்ன சொல்றோம்? எது வேலையை செய்யுதோ அதை வந்து சப்ஜெக்ட்னு சொல்றோம். எ சப்ஜெக்ட் இஸ் ஹூ ஆர் வாட். அது வந்து ஒரு என்ன மாதிரி நவுனாவும் இருக்கலாம், மனுஷங்களா இருக்கலாம், மிருகங்களா இருக்கலாம், பொருட்களா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ எ சப்ஜெக்ட் இஸ் who or what, எது வேலையை செய்தோ அதுதான் சப்ஜெக்ட். வேர்புங்கிறது ஆக்ஷன், அந்த வேலை என்னவோ அதுதான் வந்து வேர்ப். ஓகே, வினைச்சொல் அப்படின்னு சொல்றேன், அதுதான் வந்து ஆக்ஷன். The verb is also called as the predicate. verb தான் நம்ம predicateன்னு சொல்றோம். இப்போ வந்து இதுல பாத்தீங்க அப்படின்னா சென்டென்சஸ்ல வந்து சப்ஜெக்ட் வந்து ஒரு சப்ஜெக்டும் சொல்லுவாங்க, ரெண்டு மூணு சப்ஜெக்ட் சேர்ந்தும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, ஒன் சப்ஜெக்ட் டூயிங் த ஆக்ஷன் வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். பிரீதா கால்ட் ஹர் ஃப்ரெண்ட் ஆன் த ஃபோன் இப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. பிரீதா ஸ்போக், சிம்பிளா கூட நீங்கள் தான் பிரீதா ஸ்போக் டு கீதா அப்படின்னு கூட அந்த சென்டென்ஸ் வச்சுக்கோங்களேன். ஓகே, இதுல வந்து பிரீதா அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஆள். ஓகே, ஒரு சப்ஜெக்ட் தான் அங்க இருக்கு. சோ அங்க இத வந்து வெறும் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஆனா இதே இடத்துல இப்ப ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ராம் அண்ட் கிருஷ்ணா கேம் டு மை ஹோம்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இங்க ராமும் இருக்கிறாரு, கிருஷ்ணா, ரெண்டு பேர் இருக்காங்க சப்ஜெக்ட்ஸா. அப்ப இதை என்ன சொல்றோம்னா காம்பவுண்ட் சப்ஜெக்ட்னு சொல்றோம். ஒரு நவுன் இருக்கப்போ இதை என்ன சொல்றோம்? ஒன் சப்ஜெக்ட்னு சொல்றோம். இங்க ராமன் கிருஷ்ணாங்கிறப்போ இங்க காம்பவுண்ட்னா added, ஓகே, சம்திங், அதுதான் வந்து காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றோம். இது காம்பவுண்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ப்ரெடிகேட்ல ஒரு ஆக்ஷனும் இருக்கும், காம்பவுண்ட் ஆக்ஷனும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஷானு வாக்ட் ஆன் த ரோட் சைடு. இங்க ஷானு வந்து நம்மளுக்கு சப்ஜெக்ட், ப்ரெடிகேட் என்னது? வாக்ட் ஆன் த ரோட் சைடு, நடந்து செல்கிறாள் அப்படின்னு சொல்றப்போ வாக்ட் ஆன் த ரோட் சைடு அப்படிங்கிறது நம்ம ஒரு ஆக்ஷன் உள்ள ப்ரெடிகேட்டா எடுத்துக்குவோம். இது காம்பவுண்ட் ப்ரெடிகேட்ஸும் இருக்கும் ஒரு சென்டென்ஸ்ல. சிம்பிள், அதாவது சிம்பிளி ப்ரெடிகேட்டும் இருக்கும், காம்பவுண்ட் ப்ரெடிகேட்டும் இருக்கும். எப்படி நம்ம பார்த்தோம்? சப்ஜெக்ட் வந்து ஒரு சப்ஜெக்டும் இருந்தது, காம்பவுண்ட் சப்ஜெக்டும் இருந்தது. அதே மாதிரி ப்ரெடிகேட்டும் வந்து ஒரு ப்ரெடிகேட்டும் இருக்கும், காம்பவுண்ட் ப்ரெடிகேட்டும் இருக்கும். பாருங்க, ராம் ரோட் இஸ் பைக் அண்ட் ஸ்கேட்டட் திஸ் மார்னிங். ராம் வந்து ரெண்டு வேலை செஞ்சிருக்கான் காலையில. என்னென்ன வேலை செஞ்சிருக்கான்? பைக்கையும் ஓட்டிருக்கான், ஸ்கேட்டிங்கும் விளையாண்டுருக்கான். அப்ப அதை சொல்றப்ப எப்படி சொல்றோம்? ராம் நம்மளுக்கு சப்ஜெக்ட், rode his bike and skated this morning. ரெண்டு வேலையும் ராம் பார்த்திருக்கான். சோ இங்க என்ன பண்றோம்? காம்பவுண்ட் ப்ரெடிகேட்டா இதை நம்ம சொல்றோம். அடுத்தது பாருங்க, சிம்பிள் சென்டென்ஸ். இப்ப நம்ம சிம்பிள் சென்டென்சஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு டைப் ஆஃப் சென்டென்ஸையும் நான் இந்த கிளாஸ்ல உங்களுக்கு விளக்கமா சொல்லிடுறேன். A simple sentence is a basic sentence that expresses a complete thought. சிம்பிள் சென்டென்ஸ்ங்கிறது ஒரு பேசிக்கான சென்டென்ஸ். நம்ம பேசுறது பெரும்பாலும் சிம்பிள் சென்டென்ஸா தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். பாருங்க, அதுல என்ன இருக்குன்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வேர்ப் இருக்கும், ஒரு கம்ப்ளீட் தாட் இருக்கும், ஒரு ஐடியாவோட ஒரு முடிவு பெற்ற ஒரு வாக்கியமா இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம்? சிம்பிள் சென்டென்ஸ் சொல்றோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. The train was late. ட்ரெயின் லேட்டா வருது அப்படின்னு சொல்றோம். The train was late. Mary and Maggie took the bus. Mary and Maggie. இங்க பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் உள்ளது ஒண்ணு பார்த்தோம். இங்க Mary and Maggie ரெண்டு சப்ஜெக்ட் உள்ளதும் பார்த்துட்டோம்.
ஸோ இது ரெண்டுமே சிம்பிளான ஒரு சென்டென்ஸ். அப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்ஜெக்ட் இருக்கு. ஓகே, த ட்ரெயின் அதான் சப்ஜெக்ட். வாஸ் லேட் என்னது ப்ரெடிகேட். இதுல பாருங்க மேரி அண்ட் மேகி இது சப்ஜெக்ட். டுக் த பஸ் ப்ரெடிகேட் இல்லைன்னா வெர்ப். இப்போ சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் இருக்கும் பிளஸ் ஆப்ஜெக்ட் இருக்கும். ஓகே, இந்த ப்ரெடிகேட்ல தான் என்ன வரும், வேர்பும் ஆப்ஜெக்டோ வேர்பும் காம்ப்ளிமெண்ட்டோ சேர்ந்து வரும். ஓகே, இப்போ பாருங்க தி ட்ரெயின் வாஸ் லேட். இதுல வந்து வாஸ் லேட் ப்ரெடிகேட்டா, இங்க பாருங்க டுக் த பஸ் வந்து இங்க ப்ரெடிகேட். ஸோ சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட் ஒரு காம்ப்ளிமெண்ட்டும் நிறைய சென்டென்ஸ்ல இருக்கும். அது மாதிரி எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்க்கலாம். இப்போ இது பாருங்க ஷீ டான்சஸ். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ், ஆனா முடிவு பெற்ற ஒரு வாக்கியம் தான். ஓகே, அவள் நடனம் ஆடுகிறாள். ஓகே, அவ்வளவுதான். அவள் ஆடுகிறாள் அப்படிங்கிறப்பவே என்ன ஆயிடுச்சு, அங்க வந்து சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. கம்ப்ளீட் சென்டென்ஸ், கம்ப்ளீட் தாட்டோட இருக்கு. ஷீங்கிறது சப்ஜெக்ட், வேர்ப் வந்து டான்சஸ், ப்ரெடிகேட் டான்சஸ். அடுத்தது பாருங்க த சன் அப்படிங்கிறது என்னது சப்ஜெக்ட், ஷைன்ஸ்ங்கிறது வேர்ப். ஐ லவ் ஐஸ்கிரீம். இப்போ அடுத்த டைப் ஆஃப் இதுக்கு போறோம் நம்ம சென்டென்ஸ்க்கு. ஐ வந்து சப்ஜெக்ட், லவ் வந்து வேர்ப், ஐஸ்கிரீம் சேர்த்து நம்ம ப்ரெடிகேட்னு சொல்றோம். ஆனா தனித்தனியா பாத்தீங்கன்னா லவ் வந்து உங்களுக்கு வேர்ப், ஐஸ்கிரீம் வந்து ஆப்ஜெக்ட். ரெண்டும் சேர்ந்து ப்ரெடிகேட். ஆனா தனித்தனியா பாத்தீங்கன்னா லவ் இஸ் வேர்ப், ஐஸ்கிரீம் இஸ் ஆப்ஜெக்ட். ஓகே, அடுத்தது ஹி ரீட்ஸ் புக்ஸ். அப்போ இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிம்பிள் சென்டென்ஸ்ல என்ன இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். இதெல்லாம் இது மூணு இருந்தாதான் அது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். அடுத்தது பாருங்க he reads books. He is subject, reads noun, books is the object. The dog is sleeping. The dog வந்து subject, is sleepingங்கிறது verb. Birds sing beautifully. Birds subject, sing verb, beautifullyங்கிறது இங்க complement. ஓகே, அது அழகா பாடுதுன்னு அதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் சொல்றோம் இல்லையா. ஸோ இது சப்ஜெக்ட் வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட்க்கு பதிலாக என்னதுக்கு எஸ்விசின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இது. அடுத்தது பாருங்க த ரெட் கார் மூவ்ஸ் ஃபாஸ்ட். இதுல த ரெட் கார் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சப்ஜெக்ட். இதுல ரெட்டுங்கிறது இந்த காரை என்ன பண்ணுது, காரை பத்தி ஏதோ சொல்லுது, அதை வந்து அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், காரை பத்தி ஒரு வர்ணனை சொல்றத வந்து ரெட். இங்க வந்து பியூட்டிஃபுல்லி காம்ப்ளிமெண்ட்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி கார் பத்தி இட் சே சம்திங் அபவுட் த கார், இது அட்ஜெக்டிவ். ஆனா பொதுவா இதை வந்து என்ன சொல்றோம், சப்ஜெக்ட்னு தான் சொல்றோம். சும்மா உங்களுக்கு பிரிச்சு சொல்றேன். ரெட் கார்ல ரெட் கார்ங்கிறது தான் சப்ஜெக்ட், இந்த ரெட் அப்படிங்கிறது என்னதுன்னா அட்ஜெக்டிவ். ஓகே, மூவ்ஸ்ங்கிறது வேர்ப், ஃபாஸ்ட் அப்படிங்கிறது அட்வர்ப். ஓகே, ஒரு மூவ்ஸை வந்து அலங்கரிக்குது. எப்படி மூவ் பண்ணுது, ஸ்லோவா போகுதா ஃபாஸ்டா போகுதான்னு சொல்லுது இல்லையா, அதை தான் நம்ம அட்வர்ப்னு சொல்றோம். வேர்பை பத்தி ஏதாவது சொன்னா அது அட்வர்ப். ஓகே, நவுனை பத்தி ஏதாவது சொன்னா அட்ஜெக்டிவ். அப்போ இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா காரை பத்தி ஏதோ சொல்லப்பட்டிருக்கு, அதனால நவுனை பத்தி சொன்னா அட்ஜெக்டிவ். அடுத்து மூவ்ஸ் வேர்ப், வேர்பை பத்தி ஏதோ ஒரு விஷயம் சொல்லுது, அது அட்வர்ப். அதான் அட்ஜெக்டிவ்க்கும் அட்வர்ப்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, ஆனா பொதுவாக அந்த சென்டென்ஸ் எப்படி பிரிக்கலாம், நம்மளுக்கு சிம்பிள் சென்டென்ஸ்னா த ரெட் கார் வந்து சப்ஜெக்ட், மூவ்ஸ் ஃபாஸ்ட் வந்து ப்ரெடிகேட். The boys play in the park. The boy plays in the park. The boy subject, plays in the park predicate. இது எப்படி பிரிக்கலாம், the boy subject, okay, plays when the verb, in the park அப்படிங்கிறது prepositional phrase. Okay, close the door னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இதுல வந்து ஆர்டரா இருக்கு. இந்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா மற்ற சென்டென்ஸ்ல இருந்து வித்தியாசமா இருக்கும். இங்க எங்க சப்ஜெக்ட் இருக்கு, சப்ஜெக்ட் நமக்கு தெரியல. இது வந்து கமாண்ட் ஆர்டர்னு சொல்லுவோம் இல்லையா, டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்ல அதுவும் படிப்போம் இல்லையா, 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் படிப்போம் இல்லையா, அதுல வர்றதுதான் இது ஆர்டர். ஓகே, இந்த மாதிரி சென்டென்ஸ்ல இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகே, கமாண்ட், ரெக்வஸ்ட், ஆர்டர் இதெல்லாம் பத்தி பேசினா அதை இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுவோம். இப்போ க்ளோஸ் த டோர், கதவை மூடு அப்படின்னு சொல்றப்போ அது வந்து ஒரு ஆர்டரா இருக்கு. இந்த இடத்துல எங்க சப்ஜெக்ட் இருக்கு யோசிக்கணும்.
க்ளோஸ் த டோர் அப்படின்றப்போ கதவை மூடு. அப்ப அங்க அது சென்டென்ஸ் முழுமை பெற்றுச்சு. ஆனா க்ளோஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, வெறும் ஆப்ஜெக்ட் மட்டும் தானே, இது ப்ரெடிகேட் மட்டும் தானே இருக்குது. சப்ஜெக்ட் எங்க அப்படின்னு சொன்னா, சப்ஜெக்ட் வந்து அங்க மறைமுகமா இருக்கு, இம்ப்ளைடா இருக்கு. ஓகே, அந்த இடத்துல யாரோ அங்க இருக்காங்க. க்ளோஸ் த டோர் நானே எனக்கு சொல்லிக்க முடியுமா? சொல்லிக்க முடியாது. அப்போ அங்க யாரோ இருக்கிறாங்க, அவங்க கிட்ட தான் நான் என்ன சொல்றேன், க்ளோஸ் த டோர்னு சொல்றேன். அப்போ யூ க்ளோஸ் த டோர் அப்படின்னு யாரையோ பார்த்து சொல்றேன். அப்ப யூங்கிற அந்த இது சப்ஜெக்ட் இருக்காம பார்த்தா அங்க உள்ளதான் இருக்கிறாங்க. ஓகே, அந்த அந்த சென்டென்ஸ்க்குள்ள ஒளிஞ்சிருக்கு. ரைட்? ஸோ க்ளோஸ் த டோருங்கிறதும் சிம்பிள் சென்டென்ஸ் தான். ஓகே, அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு போட்டிருக்கேன். யூ இஸ் இம்ப்ளைட். இம்ப்ளைடுனா சப்ஜெக்ட் யூ இஸ் இம்ப்ளைட் அப்படின்னு சொன்னா என்னன்னா, அது நம்மளே மீனிங் எடுத்துக்கணும். அது வந்து இதுக்குள்ளதான் இருக்குன்னு பொருள் படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் இம்ப்ளைடு மீனிங். பொருள் அங்க இருக்கு, அங்க யாரோ இருக்காங்கன்ற பொருள் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுதான் இம்ப்ளைட் மீனிங். வேர்ப் வந்து க்ளோஸ். ஓகே, ஆப்ஜெக்ட் வந்து இந்த டோர். அப்போ இங்க வேர்பும் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்கு சென்டென்ஸ்ல. சப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கு, இம்ப்ளைடா இருக்கு. ஸோ இதுவும் என்ன சென்டென்ஸ், இதுவும் சிம்பிள் சென்டென்ஸ் தான். டு யூ லைக் சாக்லேட், இதுல பாருங்க கொஸ்டின் வருது, இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, டு யூ லைக் சாக்லேட், இதுல யூ அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஓகே, டு அப்படிங்கிறது ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப லைக் தான் நம்மளுக்கு என்னது, வேர்ப, அதோட கூட சேர்ந்து வர்ற வேர்ப என்ன சொல்லுவோம், ஆக்சிலரி வேர்ப். நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, எல்லாம் ஒரு தடவை ஃபுல்லா நம்ம டீடைல்டா போனோம்னா கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ யூ தான் இங்க சப்ஜெக்ட், லைக்குங்கிறது வேர்ப், டூங்கிறது என்னன்னா ஆக்சிலரி வேர்ப், சாக்லேட்டுங்கிறது ஆப்ஜெக்ட். இதுவும் ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். Now let us get into compound sentence. இப்போ simple sentenceனா என்னன்னு பார்த்துட்டோம். சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் இருந்து ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுத்தா அது ஒரு simple sentence. ஓகே, இப்போ நம்ம காம்பவுண்ட் சென்டென்ஸோட டைப்ஸ்குள்ள போறோம். காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, a compound sentence contains two main clauses joined by a comma and a coordinating conjunction or a semicolon. ஓகே, இப்போ காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா, இரண்டு வாக்கியங்கள் இணைந்த ஒரு வாக்கியத்தை காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். காம்பவுண்ட் அப்படின்னாலே அது ஜாயின் டுகெதர் அப்படின்ற மாதிரி வரும். அப்போ காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல என்னது இருக்கு, டூ மெயின் கிளாஸ் இருக்கு. ஒரு கிளாஸ் அப்படின்னா என்ன, இங்க பாருங்க, கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, தனியா பொருள் தரக்கூடிய ஒரு வாக்கியத்தை கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெயின் கிளாஸ், அப்ப ரெண்டு மெயின் கிளாஸ் ஒரு சென்டென்ஸ்ல என்னன்னா, ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்கு, ரெண்டு இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸ் இருக்கு. அதுக்கு நடுவுல என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு வார்த்தையை போடுறோம். அது என்ன சொல்றோம், கன்ஜங்ஷன் சொல்றோம். என்ன கன்ஜங்ஷன், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். அதுக்கு பேர் என்னதுன்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், இல்லைன்னா ஒரு செமிகோலன். இது ரெண்டையும் போட்டு இந்த ரெண்டு வேறுபட்ட சென்டென்ஸ், மெயின் கிளாஸ்னா அதுலயும் சப்ஜெக்ட் வேர்ப் இருக்கும், இங்கிட்டும் சப்ஜெக்ட் வேர்ப் இருக்கும். தனித்தனியா ரெண்டுமே பொருள் தர்ற வாக்கியம் தான். அந்த சென்டென்ஸ்ல இருந்து அந்த நடுவுல இருக்க அண்டையோ பட்டையோ எடுத்துட்டாலுமே ரெண்டு வாக்கியமும் தனித்தனியா பொருள் தரும். இப்போ மெயின் கிளாஸ்னா தனியா பொருள்படக்கூடிய வாக்கியங்கள் தான். இப்போ ரெண்டு மெயின் கிளாஸ்க்கு இடையில ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், அந்த ரெண்டு சென்டென்ஸையும் இணைக்கிற மாதிரி ஒரு வார்த்தை, அதை என்ன சொல்றோம்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ரெண்டு மெயின் கிளாஸ், அதாவது ரெண்டு வாக்கியத்தையும் தனிப்பட்ட வாக்கியத்தையும், அதாவது இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா தனியாகவே பொருள் தரக்கூடிய சென்டென்சஸ். இப்ப ரெண்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸையும் என்ன பண்ணுது, ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இந்த ரெண்டு கோஆர்டினேட்னா ரெண்டையும் கோஆர்டினேட் பண்றதுன்னா என்ன, ஒழுங்குபடுத்துறது, சேர்த்து வைக்கிறது மாதிரி. அப்போ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ரெண்டு வார்த்தையும் இணைச்சு வைக்குது. இல்லைன்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வரலாம், சம்டைம்ஸ் செமிகோலன் கூட வரலாம். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் போடாம இங்க செமிகோலன் கூட போடலாம். செமிகோலன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸோ செமிகோலன் கூட அந்த இடத்துல கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணலாம். ஓகே, வார்த்தையாவும் இருக்கலாம் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், இல்லைன்னா ஒரு செமிகோலனா இருக்கலாம்.
இப்போ ஃபேன் பாய்ஸ்ன்னு இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, எதெல்லாம் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனாக வருமோ அதை வந்து சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் இந்த ஃபேன் பாய்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு வேர்டு. இது சும்மா ஒரு குறிப்பு மாதிரி தான் உங்களுக்கு. இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல எப்படியெல்லாம் கோஆர்டினேட்டிங், எதெல்லாம் கோஆர்டினேட்டிங்கா கன்ஜங்ஷன்ஸா வரும்னு தெரியும். எஃப்னா ஃபார், ஏ வந்து அண்ட், என் வந்து நார், பி ஃபார் பட், ஓ ஃபார் ஆர், ஒய் ஃபார் எட், எஸ் ஃபார் so. ஓகே, ஸோ இந்த 7 வேர்ட்ஸ், 7 லெட்டர்ஸ், இதுதான் நம்ம என்ன பண்றோம், ஃபேன் பாய்ஸ் வச்சுட்டா நமக்கு என்ன வரும், டக்குன்னு காம்பவுண்ட் சென்டென்ஸை நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா. இந்த 7 லெட்டர்ஸும் நடுவில் 7 லெட்டர்ஸ்லயும் ஆரம்பிக்கிற வேர்ட்ஸ் இருந்தா அதை என்ன பண்றோம், நம்ம காம்பவுண்ட் சென்டென்ஸ்னு சொல்றோம். இப்போ 2 மெயின் கிளாஸ்க்கும் நடுவில் இந்த ஃபேன் பாய்ஸ்ல இந்த லெட்டர்ஸ்ல ஆரம்பிக்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்தா அதை we call it as compound sentence. Each independent clause can stand alone as a complete sentence. அப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் கிளாஸும் ஒரு தனி வாக்கியம் போன்று முழுமை பெற்றதாக இருக்கும். இப்போ இதோட ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். காம்பவுண்ட் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரை. கிளாஸ் 1 இருக்கும். ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும், கம்ப்ளீட் தாட்டோட இருக்கும், கம்ப்ளீட் ஐடியாவோட ஒரு முடிவு பெற்ற ஒரு வாக்கியமா இருக்கும். அடுத்ததா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வரலாம், இல்லைன்னா என்ன வரலாம், செமிகோலனும் சம்டைம்ஸ் வரும், ஆர் செமிகோலன். ஓகேயா, இங்க வந்து கிளாஸ் 1 கிளாஸ் 2 இல்ல, 2 கிளாஸ் இருக்குன்னு சொன்னேன், 2 சென்டென்ஸ் இருக்கு. கம்ப்ளீட் தாட் உள்ள முழுமை பெற்ற 2 வாக்கியங்கள், அதுக்கு நடுவுல கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனும் செமிகோலனும் வர்றதை தான் நம்ம என்ன சொல்றோம், காம்பவுண்ட் சென்டென்ஸ். அதோட ஸ்ட்ரக்சரா சொல்றோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ லைக் ஆப்பிள்ஸ் அண்ட் மை பிரதர் லைக் ஆரஞ்சஸ். இது ஒரு சென்டென்ஸ். எனக்கு ஆப்பிள் பிடிக்கும், என் தம்பிக்கு ஆரஞ்சஸ் பிடிக்கும். இதுதான் இதோட இந்த சென்டென்ஸோட மீனிங். எனக்கு ஆப்பிள் பிடிக்கும், அண்ட் போட்டப்ப மேலும் எனது தம்பிக்கு ஆரஞ்சஸ் பிடிக்கும். அண்ட் மேலும் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல இல்லையா. ஐ லைக் ஆப்பிள்ஸ் அப்படின்னா எனக்கு ஆப்பிள் பிடிக்கும், அந்த இடத்துல ஒரு இழுவை இழுத்தோம்னா செமிகோலன் ஆயிடும். மேலும்னு சொன்னோம்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ஆயிடுது. பாருங்க, ஐ லைக் ஆப்பிள்ஸ், இதுக்கு ஃபுல்லா ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, ப்ரெடிகேட் இருக்கு. மை பிரதர் சப்ஜெக்ட், லைக்ஸ் ஆரஞ்சஸ் predicate. இது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ், இது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ், இது ஒரு மெயின் கிளாஸ். அதுதான் ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் இருந்தா அதை மெயின் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு சென்டென்ஸ்ல 2-3 கம்ப்ளீட் சென்டென்ஸ் இருந்தா அதை மெயின் கிளாஸ்ன்னு சொல்றோம். ஸோ ஐ லைக் ஆப்பிள்ஸ் ஒரு மெயின் கிளாஸ், மை பிரதர் லைக்ஸ் ஆரஞ்சஸ்ங்கிறது ஒரு மெயின் கிளாஸ். நடுவில் என்ன இருக்கு, கமா போட்டு அண்ட் போடணும். ஃபர்ஸ்ட் மெயின் கிளாஸ் முடிஞ்சோன்னு ஒரு கமா போட்டு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனை நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, இங்க அண்ட். ஸோ இப்போ கிளாஸ் 1 ஐ லைக் ஆப்பிள்ஸ், கிளாஸ் 2 மை பிரதர் லைக்ஸ் ஆரஞ்சஸ். ஓகே, கிளாஸ் 1 என்னது, ஐ லைக் ஆப்பிள்ஸ். அடுத்த மெயின் கிளாஸ் என்னது, கிளாஸ் 2 மை பிரதர் லைக்ஸ் ஆரஞ்சஸ். இப்போ இதுல கன்ஜங்ஷன் என்னது, அண்ட். ஓகே, ரைட். இந்த கன்ஜங்ஷனுக்கு முன்னாடி கமா போடணும். ஓகே, ஒரு கமா போட்டு தான் கன்ஜங்ஷனை எழுதணும். அப்பதான் அங்க வந்து அந்த ஒரு நிறுத்தி அந்த நம்ம சொல்லுவோம். The sun is shining. இது ஒரு சென்டென்ஸ் ஆச்சா, மெயின் கிளாஸ். It is still cold outside. இன்னமும் வெளியில் குளிருகிறது. பட்டு போடாமலே சொல்லி பாருங்க. The sun is shining. வெயில் அடிக்கிறது. சென்டென்ஸ் முழுமையாயிடுச்சு. It is still cold outside. வெளியில் இன்னமும் குளிராக இருக்கிறது. அதுவும் முழுமை பெற்ற வாக்கியம். இப்போ ரெண்டையும் சேர்த்து கொடுத்தோம்னா அதுல கொஞ்சம் சின்ன மீனிங் வரும். என்ன வரும், the sun is shining but it is still cold outside. வெயில் அடித்து கொண்டுதான் இருக்கின்றது, இருந்தாலும் குளிராகவே இருக்கிறது. ஓகே, இந்த இடத்துல பட் போட்டு ஒரு சின்னதா அந்த இடத்துல மீனிங்க நம்ம என்ன பண்றோம், கூட்டி கொடுக்குறோம். இங்க பட் வந்து என்னது, கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். The sun is shining clause 1, it is still cold outside clause 2, conjunction is but. இது a kind of sentence. அப்ப இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம், 2 மெயின் கிளாஸ் பார்த்தோம், ஒரு கன்ஜங்ஷன் பார்த்தோம். இன்னும் மற்றதெல்லாம் நான் கொஞ்சம் வேகமா சொல்லிட்டு போயிடுறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ.
She wanted to play ஒரு main class. She finished her homework quickly main class. So அப்படிங்கிறது conjunction. பாருங்க clause 1 she wanted to play. Clause 2 she finished her homework quickly. So வந்து இங்க conjunction. இது எப்படி தமிழ்ல சொல்லுவீங்க? அவளுக்கு விளையாட வேண்டும் அதனால் அவள் ஹோம்ஒர்க்கை வேகமா முடித்து விட்டா. ஓகே, விளையாடணுன்றதுனால என்ன பண்றா, வேகமா ஹோம்ஒர்க்கை முடிச்சா. she wanted to play, she finished her homework quickly. ரெண்டும் independent clauses. நடுவுல conjunction போட்டோம். Tom was tired yet he kept running. Tom was tired ஒரு main clause, he kept running ஒரு main clause. Yet அப்படின்னு அங்க போடுறப்போ அங்க மீனிங் மாறுதா. டாம் டயர்டா இருந்தா ஆனாலும் ஓடிக்கொண்டிருந்தான். ஓகே, சோ தனித்தனியா பாக்குறப்போ அந்த மீனிங் வராது. டாம் வாஸ் டயர்ட், டாமுக்கு ரொம்ப என்ன வந்தது, டயர்டா இருந்தது. ஹீ கெப்ட் ரன்னிங், அவன் ஓடிக்கொண்டிருந்தான். அதுவும் தனியா ஃபுல்லா அர்த்தம் கொடுக்குது. ஆனா எட் போடுறப்போ அங்க என்னது, வேற மீனிங் கொடுக்குது. ஆனாலும் இருந்தாலும் அவன் என்ன சொன்னான், டயர்டா இருந்தாலும் ஓடிட்டு இருக்கான்ப்பா அப்படின்னு. we can go to the park or we can stay home. பாருங்க, பார்க்குக்கும் போகலாம் வீட்லயும் இருக்கலாம், அது உன்னோட சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி. we can go to the park, we can stay home main class. or போட்டோன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுது, ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுக்குது. class 1 we can go to the park, class 2 we can stay home. conjunction is or. so இது ரெண்டையும் இணைக்கிற கன்ஜங்ஷன் போட்டு இந்த சென்டென்ஸ் ரெண்டையும் சேர்த்து என்ன ஆக்கிட்டோம், காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஆக்கிட்டோம். அடுத்தது ஐ woke up early, I was still late. சீக்கிரம் எழுந்தேன் ஆனாலும் லேட்டா இருக்குது, லேட் ஆயிடுச்சு எனக்கு ஆஃபீஸ் போறதுக்கு. ஓகே, ஐ woke up early clause 1, I was still late clause 2. conjunction is but. நெக்ஸ்ட் பாருங்க, the cat slept on the sofa and the dog lay on the floor. கேட் சோஃபால தூங்குது, டாக் கீழே படுத்திருக்கு. ரெண்டும் தனித்தனி சென்டென்ஸ் அண்டு போட்டு நினைச்சிருக்கோம். ஓகே, ஸோ கிளாஸ் 1 இதுல நிறைய இது பாத்தீங்கன்னா மாத்தி போட்டாலும் பொருள் மாறாது. ஓகே, the cat slept on the sofa and the dog lay on the floor னு சொல்லலாம். பட் the dog lay on the floor, ஆனாலும் நாய் கீழே தூங்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். அதனால பெரிய என்ன சின்ன மீனிங் டிஃபரன்ஸ் வரும், பட் இருந்தாலும் அப்படியும் சொல்லலாம் காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஓகே, I dropped my ice cream so I bought another one. I dropped my ice cream is a main clause, I bought another one is a main clause, so is the conjunction. She likes to read books, yet she also enjoys watching movies. She likes to read books. புத்தகம் படிக்கவும் பிடிக்கும், சினிமா பார்க்கவும் பிடிக்கும். yet இருந்தாலும் சேர்த்து இந்த ரெண்டு வாக்கியத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணிட்டோம், காம்பவுண்ட் சென்டென்ஸா ஆக்கிட்டோம். ஒரு சென்டென்ஸ்ல இருந்து இன்னொரு சென்டென்ஸ் எப்படி மாத்துறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஒரு சிம்பிள் சென்டென்ஸை என்னவா மாத்தலாம், நம்ம காம்பவுண்டாவும் மாத்தலாம், காம்ப்ளெக்ஸாவும் மாத்தலாம். ஓகே, அதை தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல தெரிஞ்சுக்க போறோம். She loves to read, her brother prefers to watch movies. ஸோ இந்த இடத்துல தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், செமிகோலன் போட்டு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். இப்போ இது வரைக்கும் கன்ஜங்ஷன் என்ன பண்ணும், ஒரு ஃபேன் பாய்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா. ஃபேன் பாய்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கள்லையும் ஆரம்பிக்கிற வேர்ட் போட்டு நம்ம கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணோம். இப்போ she loves to read semicolon, her brother prefers to watch movies. அவளுக்கு படிக்க பிடிக்கும், அவள் தம்பிக்கு சினிமா பார்க்க பிடிக்கும். She loves to read clause 1, her brother prefers to watch movies clause 2. கன்ஜங்ஷன் என்னதுன்னா செமிகோலன் தான். ஓகே, அந்த நடுவுல வர்றது கன்ஜங்ஷனுக்கு பதிலா இங்க என்ன போட்டிருக்கோம், செமிகோலன் போட்டிருக்கோம். ஸோ இந்த இதை வந்து காயின் பண்றது, இந்த 2 வேர்ட்ஸையும் காயின் பண்றது, கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனுக்கு பதிலாக அந்த வேர்டுக்கு பதிலாக என்ன காயின் பண்ணுது, செமிகோலன் காயின் பண்ணுது. Now let us go with the complex sentence. A complex sentence, இப்போ நம்மளுக்கு சிம்பிள் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். சிம்பிள் சென்டென்ஸ்ல சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் மட்டும் வந்தது.
காம்பவுண்ட் சென்டென்ஸ் எப்படி இருந்தது? 2 சென்டென்ஸ், அதாவது சிம்பிள் சென்டென்ஸ்ல பாக்குற மாதிரி 2 சென்டென்ஸ் இருக்கு, நடுவுல ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் போட்டா அது 2 சென்டென்ஸும் சேர்ந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இங்க என்ன பண்ணோம்? 2 மெயின் கிளாஸ் பார்த்தோமா? இதுல காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல இதுலயும் 2 வாக்கியம் இருக்கும், ஆனா ஒண்ணுதான் மெயின் கிளாஸ். ஒன்னு வந்து என்ன பாத்தீங்கன்னா இது சபார்டினேட் கிளாஸ் இல்லைன்னா டிபெண்டன்ட் கிளாஸ். அப்படின்னா ஒன்னு இண்டிபெண்டன்ட் கிளாஸ், இன்னொன்னு டிபெண்டன்ட் கிளாஸ். டிபெண்டன்ட் கிளாஸ்னா அதால தனியா நிக்க முடியாது. அதாவது அந்த வாக்கியத்துல சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், ஆனாலும் அந்த வாக்கியம் எப்படி இருக்கும்னா முழுமை பெறாது, ஒரு கம்ப்ளீட் தாட் கொடுக்காது. அந்த மாதிரி வாக்கியத்தை என்ன சொல்றோம்? டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ a complex sentence contains a main clause. மெயின் கிளாஸ்னா நமக்கு தெரியும் இல்லையா? சப்ஜெக்ட் வேர்போட ஒரு கம்ப்ளீட் தாட்டோட இருந்தா அது மெயின் கிளாஸ். அப்புறம் ஒன் ஆர் மோர் டிபெண்டன்ட் கிளாஸ், ஒரு மெயின் கிளாஸ் தான் இருக்கும், ஒன்னோ இல்ல டூவோ, மோஸ்ட்லி ஒன் தான் இருக்கும். ஓகே, எப்பயாவது ரொம்ப ரேரா 2 டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல. பொதுவா எப்படி இருக்கும்? ஒரு மெயின் கிளாஸும் ஒரு dependent classும் இருக்கும், subordinate classனு சொல்லுவாங்க. If the dependent clause comes before the independent clause, add a comma before after the dependent clause. இப்போ நம்ம சொன்னோம் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கு, ஒரு இண்டிபெண்டன்ட். அந்த மெயின் கிளாஸ் தான் இன்னொரு பேர் வச்சு சொல்றோம், இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, மெயின் கிளாஸ் தான் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகே, சோ இந்த இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து எப்ப வருது? if the dependent clause comes before the independent clause, add a comma after the dependent clause. இப்ப 2 வாக்கியம் இருக்குன்னு சொன்னோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா? 2 மெயின் கிளாஸ்க்கு நடுவுல வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் போட்டோம். இங்க டிபெண்டன்ட் கிளாஸ் முன்னாடி வந்ததுன்னா அந்த கிளாஸ் முடிஞ்சோன்னு ஒரு கமா போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது மெயின் கிளாஸ், அந்த இண்டிபெண்டன்ட் கிளாஸ் முன்னாடி வந்துருச்சு, நல்ல பொருள்படக்கூடிய வாக்கியம் முன்னாடி வந்துருச்சுன்னா நோ கமா இஸ் நீடட் பிட்வீன் த டூ. ரெண்டுக்கும் இடையில கமா தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எப்படி வேணாலும் வரலாம். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல இண்டிபெண்டன்ட் கிளாஸும் முன்னாடி வரலாம், டிபெண்டன்ட் கிளாஸும் முன்னாடி வரலாம். டிபெண்டன்ட் கிளாஸ் முன்னாடி வரும் பட்சத்துல டிபெண்டன்ட் கிளாஸ் முடிஞ்சோன்னு நம்ம கமா போடுறோம். இண்டிபெண்டன்ட் கிளாஸ் முன்னாடி வரும் பட்சத்துல கமா போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரூலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். A complex sentence has one independent clause and one or more dependent clause. இது இப்பதான் சொன்னேன். These clauses are joined by subordinating conjunction. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் coordinating conjunction பார்த்தோம். எங்க பார்த்தோம்? காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல நம்ம பார்த்தது கோஆர்டினேட்டிங், இந்த 2 சென்டென்ஸையும் இணைச்சு வைக்கிறது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இங்க டிபெண்டன்ட் கிளாஸோட என்ன இருக்கும்னா சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இருக்கும். A subordinating conjunction is a word or phrase that connects an independent clause with a dependent clause. இப்போ இது ஏன் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, இது வந்து சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா டிபெண்டன்ட் கிளாஸோட சேரும்ட்டு இல்ல, டிபெண்டன்ட் கிளாஸுக்கும் இண்டிபெண்டன்ட் கிளாஸையும் பொறுத்துறது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். அங்க கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் பார்த்த வேலைய இங்க சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் பார்க்கும். ஓகே, such as because. இதுல என்னென்னலாம் அங்க ஃபேன் பாய்ஸ்ன்னு பார்த்தோமா, இங்க அது மாதிரி பார்க்கல, இங்க நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் வரும் டிபெண்டன்ட் கிளாஸ்ல. இது டிபெண்டன்ட் கிளாஸ்க்கும் இண்டிபெண்டன்ட் கிளாஸ்க்கும் இடையிலேயோ இல்ல முன்னாடியோ எது வரும்? பிகாஸ், ஆல்தோ, சின்ஸ், இஃப், வென், வைல், அன்டில், அன்லெஸ், ஆஃப்டர், பிஃபோர், ஈவன் தோ, எக்ஸெட்ரா நிறைய இருக்கு. ஓகே, சோ சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. இதுதான் வந்து என்ன பண்ணுது? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல 2 வாக்கியத்துக்கும் இடையில வருது அப்படின்னு சொல்றோம். இடையில தான் வரணும்ட்டு இல்ல, அது முன்னாடியும் வரும், டிபெண்டன்ட் கிளாஸ்க்கு முன்னாடியும் வரும். இப்போ பாருங்க, இதுல although it was raining we still went to the park. இப்போ இது மெயின் கிளாஸ், we still went to the park அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா மெயின் கிளாஸ். இது முழுமையான பொருள் தரும். நாங்கள் பார்க் இருந்தாலும் நாங்கள் பார்க் சென்றோம் அப்படின்னு சொல்லி முடிக்குது. சோ இந்த இடத்துல அந்த சென்டென்ஸ் வந்து முடிவு பெற்றுச்சு. நாங்கெல்லாம் பார்க்குக்கு போனோம்னு ஏதோ முடிவு பெற்ற ஒரு வாக்கியமா இருக்கும். ஆனா முன்னாடி இருக்கத பாருங்க, டிபெண்டன்ட் கிளாஸ், although it was raining. இட் வாஸ் ரெய்னிங் இருந்திருந்தா அது என்னவா இருந்திருக்கும்? டிபெண்டன்ட் கிளாஸா இண்டிபெண்டன்ட் மெயின் கிளாஸா இருந்திருக்கும். ஆனா ஆல்தோன்ற ஒரு
சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்னவாயிடுதுன்னா அந்த சென்டென்ஸ் என்னவாகுதுன்னா முழுமை பெறாத வாக்கியமாகுது. பாருங்க, ஆல்தோ இட் வாஸ் ரெய்னிங்ல சப்ஜெக்டும் இருக்கு, வேர்பும் இருக்கு. ஆனா ஆல்தோ இருக்கிறதுனால இங்க முழுமை பெறல. ஆல்தோ இட் வாஸ் ரெய்னிங்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? மழை பெய்து கொண்டிருந்தாலும் அப்படின்னு வருது. ஆல்தோ இட் வாஸ் ரெய்னிங், மழை பெய்து கொண்டிருந்தாலும் நாங்கள் பார்க்கிற்கு சென்றோம். நாங்கள் பார்க்கிற்கு சென்றோம் என்னது? முழுமை பெற்ற வாக்கியம் ஆயிடுச்சு. மழை பெய்து கொண்டிருந்தாலும் அப்படிங்கிறது ஆல்தோ இட் வாஸ் ரெய்னிங், அந்த இடம் என்னவா நிக்குது? முழுமை பெறவில்லை. அப்போ அந்த இடத்த என்ன சொல்றோம்? இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா dependent clause. This is called as dependent clause. So, independent clause is we still went to the park. Dependent clause is although it was raining. It cannot stand alone. ஏன்னா ஏன் dependent? Dependentனா என்ன? ஒருத்தர் மேல சார்ந்து இருக்கிறத தான் dependentன்னு சொல்லுவோம். Independentனா தனியா நிக்கிறவங்க. I am a independent woman அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் தனித்துவமான பெண், என்னால் யாரையும் சாராமல் வாழ முடியும்னு அர்த்தம். I am a dependent woman on my husbandனா என்ன அர்த்தம்? நான் வந்து என் கணவனை சார்ந்து தான் இருக்கிறேன், வாழ்றேன், எனக்குன்னு தனியா சம்பாதிக்க தெரியாது, என்னோட ஹஸ்பண்டையோ என்னோட அப்பாவையோ சார்ந்து வாழ்றேன்னா ஐ எம் அ டிபெண்டன்ட் உமன் அப்படின்னு சொல்றோம். இப்ப டிபெண்டன்ட்னா என்ன? ஒருத்தரை சார்ந்து இருக்கிறது. அப்போ இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னாலும் அதே மீனிங் தான். தனியா ஒரு வாக்கியத்தால பொருள் தர முடிஞ்சா அது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். டிபெண்டன்ட் கிளாஸ்னா தனியா பொருள் தர முடியலைன்னா அது டிபெண்டன்ட் கிளாஸ். ஆல்தோ இட் வாஸ் ரெய்னிங் இட் கேனாட் ஸ்டாண்ட் அலோன். இப்போ சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இதுல எது? ஆல்தோ. ஓகே, ஆல்தோ மூலமா தான் இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா நமக்கு மாறுது. although she was tired, இன்னொன்னு although வச்சு போட்டிருக்காங்க பாருங்க. although she was tired, she finished her homework. ஓகே, மற்ற எக்ஸாம்பிள்ஸோட இருக்கு, இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் although-ஓட. இங்க இண்டிபெண்டன்ட் கிளாஸ் எது? she finished her homework. டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து although she was tired. subordinating conjunction although. இதுக்கு மீனிங் புரியும் இல்லையா உங்களுக்கு? அவ வந்து டயர்டா இருந்தாலும் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டா. இருந்தாலும், அவள் டயர்டாக இருந்தாலும் அப்படின்னு சொல்றப்போ, அவள் சோர்வாக இருந்தாலும் அப்படின்னு சொல்றப்போ என்ன ஆயிடுது? அங்க அவள் இருக்கிறான்றதும் வந்துருச்சு. ஆனாலும் சென்டென்ஸ் என்ன? சேர்த்துட்டோம். இருந்தாலும் அந்த ஆல்தோ அப்படின்னு வந்துருச்சு அந்த இடத்துல. சோ அந்த இடத்துல சென்டென்ஸ் என்ன ஆகல? முழுமை பெறல. dependent clause. And she finished her homework. அவள் வேலையை முடித்து விட்டாள். தனியா நின்னா பொருள் தரும், இது தனியா பொருள் தராது. So dependent clause, independent clause, subordinating conjunction is although. When the bell rang, the students ran outside. இங்க பாருங்க, எது நம்மளுக்கு dependent clause? When the bell rang. இதுல எது வந்து subordinating conjunction? when தான் இங்க subordinate. இங்க although மாதிரி இங்க when. bell அடித்தவுடன் அப்படின்னு சொல்றாங்களா? when the bell rang, bell அடித்தவுடன் the students ran outside. the students ran outside வந்து independent clause. when the bell rang, bell அடித்தவுடன் அப்படின்னு அந்த இடத்துல வாக்கியம் முழுமை பெறல இல்லையா? அது காரணமான when இருக்கு. subordinating conjunction. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. I will call you after I reach home. I will call you, இது வந்து dependent class. after I reach home, இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? இங்க வரைக்கும் dependent class முன்னாடி வந்துச்சு. ஓகே, கமா போட்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸ எழுதிட்டோம். இங்க பாருங்க, இண்டிபெண்டன்ட் கிளாஸ் முன்னாடி வந்துருச்சு. அப்ப இங்க கமாவே கிடையாது, அதையும் நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, இங்க although she was tired நம்ம கமா போட்டோமா? சோ டிபெண்டன்ட் கிளாஸ் முடிஞ்சோடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? கமா போட்டுடுறோம். although it was raining கமா போட்டுட்டோம். although she was tired கமா போட்டுட்டோம். when the bell rang கமா போட்டுட்டோம். the students ran outside சொல்லிட்டோம். ஆனா இங்க பாருங்க, மெயின் கிளாஸ் முன்னாடி வருது. I will call you, இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். அடுத்தது பாருங்க, after I reach home, நான் உன்னை கூப்பிடுகிறேன் வீட்டுக்கு சென்றவுடன் அப்படின்னு, வீட்டுக்கு போனோன்னு உன்னை கூப்பிடுறேன்னு அர்த்தம். அப்போ இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ் I will call you முன்னாடி வந்துருச்சு, அதனால கமா நம்ம இங்க போடல. after I reach home, ஆஃப்டர்ங்கிறது என்னது? இங்க subordinate conjunction. after I reach home இது முழுமையை சேர்த்து டிபெண்டன்ட் கிளாஸ். இங்க subordinating conjunction after. Since we missed the bus, we walked to the school. நான் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. Since we missed the bus, நாங்கள் பஸ்ஸை மிஸ் பண்ணதுனால we walked
walked to school. நாங்கள் ஸ்கூலுக்கு நடந்தே சென்றோம். இப்போ உங்களுக்கு தெரியும் since we missed the bus. இதுதான் என்ன கிளாஸ்? பெரிய சென்டென்ஸ் மாதிரி. இதுல தான் நிறைய வார்த்தைகள் அதிகம் இருக்கு. இருந்தா கூட இதை நம்ம என்ன சொல்றோம்? டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு சொல்றோம். we walked to school வந்து என்னது? இண்டிபெண்டன்ட் கிளாஸ். அப்போ முதல் என்ன வந்துருச்சு? டிபெண்டன்ட் கிளாஸ் முன்னாடி வந்ததுனால என்ன வந்துருச்சுங்க? கமா வந்துருச்சு. Dependent clauses since we missed the bus. இதுல subordinating conjunction இது since. Hope you understand, okay? Unless you study hard, you will not pass the test. You will not pass the test என்னது நம்மளுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா மீனிங் தருது. Unless you study hard, நீ சரியா படிக்காத வரைக்கும் அப்படின்னு முடிக்கிறோம் இல்லையா அந்த இடத்துல. So this is a dependent clause. ஸோ இதில் உங்களுக்கு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ஏதுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. unless she smiled while she was reading the letter. பாருங்க ரெண்டே வார்த்தை தான், ஆனா இந்த இடத்துல என்னது? மெயின் கிளாஸ். she smiled, அவ்வளவுதான் முடிஞ்சு. அவள் சிரித்தாள். சென்டென்ஸ் முடியப்பட்டுருச்சா? தனியா அவள் சிரித்தாள்னு சொன்னாலும் மீனிங் இருக்கா? ஓகே, ஸோ இது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். while she was reading the letter நிறைய வார்த்தைகள் இருக்கு, ஆனா பொருள் தருது. எப்படி தருது? டிபெண்டா தான் தருது. அதுக்கு அப்புறமும் முன்னாடி ஏதோ வார்த்தை இருக்குன்னு அர்த்தம், ஏதோ சென்டென்ஸ் இருக்குன்னு அர்த்தம். while she was reading the letter, அவள் சிரித்தாள். எப்போ சிரித்தாள்? while she was reading the letter, லெட்டர் படிக்கிறப்போ சிரிச்சா. ஓகே, so while she was reading the letter வந்து டிபெண்டன்ட். இதுல subordinating conjunction while. before he left, he said goodbye to everyone. இப்போ he said he said goodbye to everyone தனியா நிக்குதா? ஓகே, இது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். before he left என்னது? டிபெண்டன்ட் கிளாஸ். subordinating conjunction இது before. பாருங்க எத்தனை டைப்ஸ் ஆஃப் subordinating conjunction நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. even though it was late, they kept playing outside. ரொம்ப லேட் ஆயிடுச்சுப்பா, இருந்தாலும் அவங்க விளையாண்டுட்டே இருந்தாங்க. அவர்கள் விளையாடினார்கள். அவர்கள் வெளியே விளையாடினார்கள். தனியா பொருள் தருதா? இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஈவன் தோ இட் வாஸ் லேட் தனியா பொருள் தரல. டிபெண்டன்ட் கிளாஸ். இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் சம்திங் எல்ஸ். டிபெண்டன்ட் கிளாஸ். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ஈவன் தோ. இஃப் யூ ஈட் டூ மச் கேண்டி யூ வில் கெட் அ ஸ்டமக் ஏக். இதுல இது யூ வில் கெட் அ ஸ்டமக் ஏக்ங்கிறது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். Dependent clause is if you eat too much candy. Candy na chocolates, sweets. Okay. Subordinating conjunction if. Okay. So இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம். எப்படி இருக்கும்? சப்ஜெக்டும் வெர்பும் சேர்ந்து ஒரு சிம்பிள் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட்டோட ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் இருக்கும். காம்பவுண்ட் சென்டென்ஸ் இருக்கும். எப்படி இருக்கும்? ரெண்டு மெயின் கிளாஸ், நடுவுல ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இருந்தா காம்பவுண்ட் சென்டென்ஸ் பார்த்தோம். அடுத்த டைப் என்ன பார்த்தோம்? காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் பார்த்தோம். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல என்ன இருக்கும்? ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், ஒரு ஒரு மெயின் கிளாஸ், ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ், அதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ், ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ், ஒரு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ டிபெண்டன்ட் கிளாஸ் முன்னாடி வந்தா கமா, டிபெண்டன்ட் கிளாஸ் முடிஞ்சோன்னு ஒரு கமா வரும் அப்படிங்கிற ரூலும் பார்த்தோம். ஓகே, இதுதான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஓகே, அடுத்த கிளாஸ்ல நம்ம ரூல்ஸோட நம்ம என்ன பண்ணோம், ஒரு இதுல இருந்து அடுத்ததுக்கு எப்படி மாத்துறது, ஒரு டைப் ஆஃப் சென்டென்ஸ்ல இருந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள்ல இருந்து காம்பவுண்ட் எப்படி மாத்துறது, சிம்பிள்ல இருந்து காம்ப்ளெக்ஸ் எப்படி மாத்துறது, காம்பவுண்ட்ல இருந்து சிம்பிளா எப்படி மாத்தலாம், காம்பவுண்ட்ல இருந்து எப்படி காம்ப்ளெக்ஸா மாத்தலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பிஃபோர் வி end up, kindly like and subscribe my channel for more such videos. Thank you for watching.